திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ஸ்டைலில் ஒரு காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் சீரக சம்பா ரைஸில் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம், 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நெய், எண்ணெய் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே பட்டை, கல்பாசி, ஸ்டார் அனீஸ், பே லீஃப், கூடவே 2 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கையளவு புதினா இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து அரைச்ச மசாலா விழுத இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பேக்கெட் காளானை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. குக்கரில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் காளானை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு டம்ளர் சீரக சம்பா ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி என்ன இந்த கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? மசாலா அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறதுனால அப்படி இருக்குது. அடுத்து 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே கழுவி வச்சுருந்த சீரக சம்பா ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 6 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான காளான் பிரியாணி ரெடி. சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்து. டேஸ்ட்டும் தலப்பாக்கட்டு பிரியாணி டேஸ்ட் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட எங்கே நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.